ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி 1 kg எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே எவ்வளோ மெஷர்மெண்ட் போடணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 kg சிக்கன் சீரக சம்பா பிரியாணிக்கு அரிசி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு 2 times கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறமா கழுவினீங்கன்னா சாப்பாடு அரிசி உடஞ்சி குழஞ்சி போயிடும். அதனால் முன்னாடியே அரைச்சிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோவுக்கு நான் 1/2 kg ஆனியன் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கோல்டன் கலரில் சீக்கிரமாக டீப் ஃப்ரை ஆகும். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே கலந்து அரைச்ச பேஸ்ட்டு தான் நான் ஒரு 50 கிராம்ஸ் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 kgக்குனா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற எந்த மசாலாவும் நான் இது கூட ஆட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு தயிர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 1 லெமன் சாறு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் ஜூஸு. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 5 பச்சை மிளகா அந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா 1 kg கிட்ட நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா டீப்பாக வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கனில் அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாமே. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ 1 கிலோ அரிசிக்கு நீங்கள் 1.5 கப் வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்மதி ரைஸ்க்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சீரக சம்பா அரிசிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 கப்புக்கு 1.5 கப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசி 1 kg பிரியாணி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம இதை மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா இது திறந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். திருப்பி ஒன்ஸ் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீடாக வச்சிங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது நம்ம தம்முக்கு வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம முக்காசியும் வச்சுட்டு வெயிட் எதுனா வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் நம்ம தம் வச்சிடலாம். வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்கிறீங்க. நம்மளோட சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்க்குறீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு இந்த சீரக சம்பா சிக்கன் பிரியாணி நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.